உழைக்கும் வர்க்கத்தில் உலகத்தினாலும் மக்கள் ஆட்சிக்கு களம் சேர்க்கும் ஊழியர் படையணியை வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னும் பெற்ற வேளையில் இம்மாபெரும் பேரணி கல்லடி பாலத்தின் அருகிலிருந்து ஆரம்பமாக இருக்கின்றது என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாய சங்கங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் 3வது இடத்திலே தங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. எனவே 3வது இடத்திலே தங்களுக்கான பிரதிநிதிகளை நிறுத்துமாறு மிக தாழ்மையுடன் கொண்டு கொள்கின்றோம். இந்த பிரச்சார வாகனத்தின் பின்னால் 1வது தொழிலாளர்கள், அதற்கு பின்னால் மகளிர் அணியினர், அதற்கு பின்னால் விவசாய அணியைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளை அணிவகுத்து நிற்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கின்றோம். மக்களாட்சிக்கு பரம்பேற்பு கட்டுவோம் வளமான நாட்டை அனைத்து பிரதேச உறுப்பினர்களையும் தண்ணிதான் பூண்டி நம்மை பிரித்து வைத்தார்கள் என்ற அத்தனை அனுபவங்களையும் அனுபவித்துக் கொண்டுதான் மக்களாகிய நாம் வீதிக்கு வந்து ஒரு மக்களாட்சி உருவாக வேண்டும், ஒரு மக்களாட்சிக்கான ஒரு நல்ல அரசியல் சூழல் இந்த நாட்டிலே உருவாக வேண்டும் என்பதற்காக நாம் மிக பெரும் போராட்டத்தை மேற்கொண்டோம். அதனுடைய விளைவாக ஜனாதிபதி தேர்தலிலே இந்த நாடு எதிர்பார்த்திராத ஒரு மிக பெரும் வெற்றியை தேசிய மக்கள் சக்தி பெற்றது. அதற்கு காரணம் நீங்கள் தான் என்பதனை இந்த இடத்திலே நாங்கள் மறந்துவிடவில்லை. அது மாத்திரமல்ல, அதற்கு பின்னர் இடம்பெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே மட்டக்களப்பு மாவட்டம் தோல்வியுற வேண்டும் என்று பலர் கனவு கண்ட போது 55,000க்கும் மேற்பட்ட மக்களாகிய நீங்கள் அளித்த ஆணை கூடாக இந்த நாட்டின் தேசிய மக்களோடு நாங்களும் ஒன்றிணைந்து இந்த மக்களாட்சிக்கு மக்களாகிய நாங்கள் பலம் என்பதனை கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் நிரூபித்தோம். அதற்கு பின்னர் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே இந்த மாவட்டத்திலே 44 உறுப்பினர்களை பெற வைத்து இந்த மக்களாட்சியை மக்களுக்கு உரம் கொடுக்கின்ற மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக முன்வந்த தோழர்களை நீங்கள் மீண்டும் பலப்படுத்தி இந்த மாவட்டத்திலே எங்களுடைய இருப்பை உறுதிப்படுத்தினீர்கள். இப்பொழுது நாம் யாரெல்லாம் வேண்டாம் என்று விரட்டினோமோ அவர்கள் இப்பொழுது கிளி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இத்தனை காலமும் நம்மை வைத்து செய்த சுரண்டிய ஊழல் ஆட்சியில் இருந்து அவர்களுக்கான இறுதி காலம் நெருங்குகின்ற போது
எங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார்கள். மக்களே, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மக்களாட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா? மக்களின் துரோகிகளான கடந்த கால ஆட்சியாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டுமா? நீங்கள் தான் தீர்மானிக்கின்றவர்கள். அதனால் தான் கொட்டும் வெயிலிலும் சுட்டரிக்கும் வெயிலிலும் ஒரு கொள்கைக்காக நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எனவேதான் பின்னர் மீண்டும் வளம் பெற்று வருகின்றது. அவர்களுக்கு நாம் இடமளிக்கப் போகின்றோமா? அவர்களை ஓரம் கட்டியது போன்று மீண்டும் அவர்களை ஓரம் கட்டி வைக்க அவர்களோடும் தேசிய மக்கள் சக்தியோடும் மீண்டும் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தி இந்த வேதியின கூட்ட செய்தியாக மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வழங்கியிருக்கும் ஆணையை மீண்டும் உறுதிப்படுத்தியமைக்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மக்கள் ஆட்சிக்கு நாம் எல்லோரும் பலம் சேர்ப்போம். அதுவே நமது எதிர்கால தாய்நாட்டில் பலமான எதிர்காலம் நினைவு கூறப்படுகின்றது. இந்த மேதின நினைவு கூறலை உழைக்கும் பாட்டாளி வர்க்கமாக, தொழிலாளி வர்க்கமாக, அடித்தட்டு வர்க்கமாக நாங்கள் நினைவு கூறுவது எங்களுக்கான உரிமையினை வென்றெடுப்பதற்காக தியாகத்தையும் இரக்கத்தையும் சிந்திய இந்த தோழர்களை நினைவு கூறுகின்ற நாள் தான் இந்த மே 1 திகதி என்பதை நாங்கள் தொழிலாளர் தினத்தை வெகுவும் ஆதரவோடு மக்கள் பலத்தோடு நாங்கள் இன்று நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம். கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும், காலிமுகத்திடலிலே நாங்கள் ஒன்று கூடும்போது அங்கே இருந்த எதிர்கட்சியினர்களிடம் எங்களை விமர்சித்துக் கொண்டிருந்தார்கள், கேலி செய்து கொண்டிருந்தார்கள். காலிமுகத்திடலில் பாதி கூட இருக்காது என்று. ஆனால் இன்று 21 மாவட்டங்களிலும் அலையென கடந்து வந்து இன்று மக்கள் திரண்டு බලවේගයට මේ ආණ්ඩුව බාර දෙනකොට මේ රට තිබුණේ කොයි තැනද? 2024 ஆண்டு செப்டம்பர் நவம்பர் மாதங்களிலே எமது அரசாங்கத்திடம் இந்த நாட்டை கையளிக்கும் பொழுது இந்த நாடு எங்க இருந்தது? මේ රට ණය වෙලා තිබුණේ. இந்த நாடு ගොඩක් තියෙන රටක් ලැබුණේ. எங்களுக்கு அரசாங்கம் மட்டுமில்லை கையில் கிடைத்தது, மிகவும் பிரச்சனைகள் உள்ள ஒரு நாடுதான் எங்கள் கையில் கிடைத்தார்கள். අද විපක්ෂයේ ඉන්න කට්ටිය එදා අපිට කිව්ව මොකද්ද? இப்போ எதிர்கட்சியில் இருக்கின்ற அந்த நபர்கள் எங்களுக்கு என்ன கூறினார்கள் என்று? එදා මේ ජනතාවට මොකද කිව්වේ? இந்த மக்களுக்கு என்ன கூறினார்கள்? ஒன்றிணைந்து ஒரே புள்ளியில் நாம் அமைத்த அரசாங்கம் பொதுமக்களின் அரசாங்கம், நமது மக்களுக்கு எதிரான அரசாங்கம். கட்டியெடுத்து இரண்டு செல்வத்தை மீட்டெடுக்க சட்டத்தின் ஆட்சியை நாம் அமைத்த அரசாங்கம் பொதுமக்களின் அரசாங்கம், ஏழை நாடுகளுக்கு எதிரான அரசாங்கம். நிறைவேற்றக்குழு உறுப்பினரும் பறைசாற்ற வேண்டிய இந்த கடும் வெயிலிலும் நாங்கள் உழைக்கும் வர்க்கம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதல் தடவையாக
தேசிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த மாபெரும் சர்வதேச தொழிலாளர் தின பேரணிக்கு அதிக அளவான மக்கள் கலந்து கொண்டிருப்பது தோழர்களை மேடைக்கு அழைப்பதற்கு தயாராகின்றோம். கைத்தொழில் அபிவிருத்தி தலைவரும் மட்டக்களப்பு மாநகர சபையின் உறுப்பினருமான மாட்டீங்க. கொஞ்சம் கோரின போங்களே, இடாலிய தந்திரி போங்களே, இறங்குங்க மேலுக்கு ஏறாங்க. நாட்டுக்கு செல்வதை